அதுல்லாம் என்னும் கெபி. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடைய கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். தாவீது அதுல்லாம் என்னும் கெபியில் தங்கியிருக்கிறார். இது இயற்கையான கெபியா அல்லது செயற்கையாக கட்டப்பட்டதா என்பது தெரியவில்லை. அதுல்லாம் கெபிக்கு எளிதாக போக முடியாது. அந்த இடத்திற்கு போக சரியான பாதை இல்லை. அப்படிப்பட்ட கெபியை தாவீது தெரிந்தெடுத்து அங்கே போய் தங்குகிறார். தன்னுடைய சத்துருக்கள் அதுல்லாம் கெபிக்கு எளிதாக வர முடியாது என்றும் தான் அங்கே பாதுகாப்பாக தங்கியிருக்கலாம் என்றும் தாவீது நினைக்கிறார். அதுல்லாம் கெபிக்கு எளிதாக போக முடியாவிட்டாலும் தாவீது அங்கே போய்விடுகிறார். தாவீதின் கையில் கோலியாத்தின் பட்டயம் இருக்கிறது. சவுலின் சேவகர்கள் தாவீதை பிடிப்பதற்காக அங்கே வந்தால் தாவீது கோலியாத்தின் பட்டயத்தினால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவார். தாவீது அதுல்லாம் கெபியில் தங்கியிருந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறார். கர்த்தர் தன்னை எப்படி நடத்துவார் என்று தாவீதுக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் தன்னை நடத்துவார் என்பதில் தாவீது உறுதியாயிருக்கிறார். சாமுவேல் தாவீதை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ராஜ்யம் தாவீதுக்கு கொடுக்கப்படும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக தாவீது விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் வாக்குத்தத்தமும் முக்கியம். வாக்குத்தத்தத்திற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதும் முக்கியம். தாவீது தன்னுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தன்னை எப்படியெல்லாம் காத்துக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் காத்துக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார். இதன் நிமித்தமாகவே அவர் சவுலுக்கு தப்பி ஒவ்வொரு இடமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். தன்னை காத்துக்கொள்ளவே தாவீது அதுல்லாம் கெபிக்கு வந்திருக்கிறார். தாவீது தன்னை காத்துக்கொள்ளாமல் தன் ஜீவியத்தை குறித்து அசட்டையாய் இருக்கக்கூடாது. அசட்டையாய் இருப்பது கர்த்தரை சோதிப்பதற்கு சமம். தாவீது சவுலை அழித்து போட ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. அது அவருடைய நோக்கமும் அல்ல. ஆனாலும் தாவீது சவுலின் கைக்கு தப்பித்து தன்னை காத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். தாவீது அதுல்லாம் கெபியில் இருந்தபோது 142வது சங்கீதத்தை எழுதினார். இந்த சங்கீதத்திற்கு தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ஆகீசை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போகிறார். அதை தாவீதின் சகோதரரும் அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் அதுல்லாம் கெபிக்கு தாவீதின் இடத்திற்கு போகிறார்கள். அவர்கள் தாவீதுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள். தாவீது தங்களை பாதுகாப்பார் என்னும் நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. தங்கள் சுதந்திரத்தை அவர்கள் தாவீதோடு தெரிந்து கொள்கிறார்கள். யூதாவில் உள்ள அதுல்லாம் என்னும் பட்டணத்திற்கு அருகில் இந்த கெபி உள்ளது. பெத்லகேமில் இருந்து தென்மேற்கே 12 மைல் தூரத்திலும் நோபுவில் இருந்து 20 மைல் தூரத்திலும் உள்ளது. எருசலேமிற்கு வடக்கே 2 மைல் தூரத்தில் அதுல்லாம் என்னும் கெபி உள்ளது. இது மிகப்பெரிய கெபியாகும். தாவீது தனக்கு உதவி செய்யும் பராக்கிரமசாலிகளை இங்குதான் கூட்டிச் சேர்த்தார். சவுலின் மரணத்திற்கு பின்பு தாவீதின் பராக்கிரமசாலிகள் யூதாவின் ராஜ்யத்தை தாவீதிற்கு பெற்றுத் தருவதற்கு உதவி புரிந்தார்கள். முதலாவதாக 400 பேர் மட்டுமே தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். அதன் பின்பு மேலும் 200 பேர் சேர்ந்து கொண்டார்கள். ஆக மொத்தம் தாவீதோடு சேர்ந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 600 ஆயிற்று. இந்த சூழ்நிலையில்
தாவீது 57வது சங்கீதத்தை இயற்றினார். யோவாப், அபிசாய், மேலும் தாவீதின் உறவினர்களில் அநேகர் அதுல்லாம் கெபிக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் தாவீதோடு கூட இருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறார், தனக்கு ஒரு சேனையை ஏற்படுத்துகிறார். தாவீது இதுவரையிலும் சவுலுக்கு தப்பி ஒவ்வொரு இடமாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் ஓடுவதனால் தாவீதுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. தாவீதின் ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் சவுலுக்கு பயந்து ஓடக்கூடாது. சவுல் தன்னை பிடிக்க வந்தால் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். சவுல் தனியாக வரமாட்டார், அவரோடு கூட அவருடைய சேவகரும் வருவார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு தாவீதிற்கும் ஒரு சேனை தேவைப்படுகிறது. தாவீது இதையெல்லாம் மனதில் கொண்டு தனக்கு ஒரு சேனையை ஏற்படுத்துகிறார். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவீதோட கூடிக்கொள்கிறார்கள். தாவீது அவர்களுக்கு தலைவராகிறார். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் தாவீதோடு இருக்கிறார்கள். தாவீதோடு கூடிக்கொண்டவர்களை பற்றிய விவரம் வருமாறு: தாவீதின் சகோதரரும் அவர் தகப்பன் வீட்டார் அனைவரும், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். தாவீதின் குடும்பத்தார் அவர் மீதுள்ள பாசத்தினால் தாவீதோடு சேர்ந்து கொள்ளவில்லை. தாவீதின் நிமித்தமாக அவர்களுக்கு சவுல் மூலமாய் பல பிரச்சனைகள் வந்தது. சவுல் தாவீதின் குடும்பத்தாரை கொலை பண்ண முயற்சி பண்ணினார். இதன் நிமித்தமாகவே அவர்கள் எல்லோரும் சவுலுக்கு பயந்து தாவீதினிடத்தில் சேர்ந்து கொண்டார்கள். தாவீதோடு சேர்ந்து கொண்டால் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், கொள்ளையில் பங்கு கிடைக்கும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே கிடைக்கும். ஏனெனில் தாவீது ஒருபோதும் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதில்லை. முதலாவது 400 பேரும் அதன் பின்பு 600 பேரும் தாவீதோடு இருந்தார்கள். தாவீதோடு இருந்தவர்களில் பலர் பராக்கிரமசாலிகள், சவுலின் வீரர்களுக்கு இணையானவர்கள். கர்த்தருடைய உதவியினால் தாவீதின் பராக்கிரமசாலிகள் மிகப்பெரிய காரியங்களை செய்தார்கள். கர்த்தர் தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீதின் வம்சத்தில் மேசியா பிறந்திருக்கிறார். ஆகையினால் தாவீதோடு சேர்ந்து அவரை பாதுகாத்தவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிகுதியாய் கிடைத்தது. தாவீதின் சேனை சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகவில்லை. அவர்கள் சவுலுக்கோ அல்லது அவருடைய ராஜ்யத்திற்கோ தீங்கு செய்யவில்லை. தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானத்தை குலைத்து போட்டு அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை. தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் சவுலின் பிரபுக்களை கொன்று போடவும் இல்லை. தாவீதின் சேனை அவருக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே தாவீது இந்த சேனையை ஏற்படுத்தி இருக்கிறார். தாவீதின் சேனையில் பலசாலிகளோ, பராக்கிரமசாலிகளோ, ஐஸ்வர்யவான்களோ, பிரபுக்களோ ஒருவரும் இல்லை. தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் பிரபல்யமானவர்களோ நற்குணசாலிகளோ யாரும் இல்லை. அவர்கள் எல்லோரும் ஒடுக்கப்பட்டவர்களாயும் கடன்பட்டவர்களாயும் முறுமுறுக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். தாவீதின் சேனையில் உள்ளவர்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இல்லை. அவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனையும் இல்லை. தங்கள் ஜீவியத்தை வளப்படுத்திக் கொள்ள தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு வேலையும் செய்ய தெரியாத சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள். எந்த வேலையை செய்தாலும் அதை உருப்படியாய் செய்ய மாட்டார்கள். எந்த வேலையிலும் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் தாவீதோடு கூட கூடிக்கொள்கிறார்கள். தாவீது அதெல்லாம் கெபியிலே தங்கியிருக்கிறார். இந்த கெபியே தாவீதுக்கு தலைமை ஸ்தாபனம் போல இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் தாவீதோட கூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் தாவீதின் சேனையில் சேர்ந்து கொள்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 400 பேராய் இருக்கிறது. தாவீது அதெல்லாம் கெபியில் தங்கி இருக்கும் போது அவருடைய சகோதரரும் தகப்பன் வீட்டார் அனைவரும் அங்கே வருகிறார்கள். தாவீதின் பெற்றோர் வயது முதிர்ந்தவர்கள். அவர்கள் சவுலுக்கு பயந்து தாவீதிடம் வந்திருக்கலாம். ஒருவேளை சவுலும் தாவீதின் பெற்றோரை துன்பப்படுத்தி இருக்கலாம். தாவீதின் பெற்றோருக்கு பாதுகாப்பான இடம் வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே தாவீதின் குடும்பத்தாருக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. சவுல் தாவீதுக்கு விரோதமாக கோபமாய் இருக்கும்போது அவருடைய வீட்டார் மீதும் கோபமாய் இருக்கிறார். சவுல் தாவீதின் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தாரையும் பகைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பதை விட தாவீதோடு கூட இருப்பது தங்களுக்கு நல்லது, பாதுகாப்பானது என்று நினைத்து தாவீதின் குடும்பத்தார் அதுல்லாம் கெபிக்கு வருகிறார்கள். தாவீது தன் பெற்றோரை மோவாபின் ராஜாவிடத்தில்
பாதுகாப்பாக தங்க வைக்கிறார். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போகிறார். தாவீது மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறார். மோவாபின் ராஜாவும் தாவீதின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். தாவீதின் பெற்றோர் தன்னோடு கூட பாதுகாப்பாய் இருப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். தாவீதின் பெற்றோரான ஈசாயும் நாகாசும் வயது முதிர்ந்தவர்கள். தாவீதின் இக்கட்டான சூழ்நிலையில் அவரால் அவர்களை பராமரிக்க முடியாது. சவுலின் கையில் இருந்தும் தாவீதால் அவர்களை பாதுகாக்க முடியாது. தாவீதின் நிலைமையே பரிதாபமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தாவீது மோவாபின் ராஜாவை பார்த்து தன் பெற்றோருக்காக தயவு செய்யுமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன் பெற்றோரை மோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் விடுகிறார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே மோவாபின் ராஜாவோடு இருக்கிறார்கள். தனக்கு என்ன நேர்ந்தாலும் தன்னுடைய பெற்றோருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று தாவீது அவர்கள் மீது கரிசனையாய் இருக்கிறார். தாவீது அதெல்லாம் கெபியில் இருந்தாலும் கர்த்தரை நம்புகிறார். இப்போது அவர் நெருக்கத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் இருக்கிறார். தேவன் தன்னை எப்படி நடத்துவார் என்று தாவீதுக்கு இன்னும் தெரியவில்லை. அது வரையிலும் தன்னுடைய பெற்றோர் மோவாபின் ராஜாவிடத்தில் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். தாவீது அதெல்லாம் கெபியில் இருக்கும்போது காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்க்க வருகிறார். இவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவராக இருக்கலாம். சாமுவேல் இவர்களுக்கு தலைவர். சாமுவேல் ஒருவேளை காத் என்னும் இந்த தீர்க்கதரிசியை தாவீதிடம் அனுப்பி இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தாவீது அதெல்லாம் கெபியில் இருக்கும் காலத்தில் காத் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் சொல்லுவதற்கு வந்திருக்கிறார். காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போகிறார். காத் என்னும் பெயருக்கு சேனை என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் காத் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: யாக்கோபின் 7வது குமாரன், தீர்க்கதரிசி, தாவீதின் ஞான திருஷ்டிக்காரன். அரண் என்பதற்கான எபிரேய வார்த்தை மத்சூத் என்பதாகும். இந்த அரண் எங்குள்ளது என்று கூறப்படவில்லை. ஒருவேளை இது மோவாபில் உள்ள அரணாக இருக்கலாம். தாவீது யூதாவிற்கு வரவேண்டும். அப்போதுதான் தாவீதின் ஜனங்கள் அவரை மறந்து போக மாட்டார்கள். சவுல் மரித்து போன பின்பு யூதாவின் ஜனங்கள் தாவீதை தங்களுக்கு ராஜாவாக்க விரும்புவார்கள் என்பது காத்தின் எண்ணம். ஆரேத் யூதாவில் உள்ளது. இது எருசலேமின் தென்மேற்கு பகுதியில் இருக்கிறது. தாவீது அந்நிய தேசத்தில் இருக்காமல் யூதா தேசத்திற்கு வரவேண்டும். சவுல் தாவீதை கொல்ல முயற்சி பண்ணுகிறார். ஆனால் தாவீது சவுலுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. தாவீது கர்த்தருக்கு முன்பாக சுத்த மனச்சாட்சியோடு இருக்கிறார். கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு தனக்கு கிடைக்கும் என்று தாவீது உறுதியாய் நம்ப வேண்டும். தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழி நடத்துதலையும் நாட வேண்டும். தாவீது இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், அவர் அநேக நெருக்கங்களையும் பாடுகளையும் அனுபவித்தாலும், அவர் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தாவீது தன்னால் முடிந்த வரையிலும் தன்னுடைய யூதா கோத்திரத்திற்கும் இஸ்ரவேல் கோத்திரத்திற்கும் சேவை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை காத் மூலமாய் வெளிப்படுகிறது. தாவீது அதெல்லாம் கெபியில் தங்கியிருக்காமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது.